ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இன்னைக்கு வந்து ஸ்ரீதர் பிரபு அவர் வந்து மறைஞ்சி ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இந்த வருஷம் ஒரு வருஷம் திதி. ஓகே, அதனால வந்து நான் போன வருஷம் வந்து இதே டைமில் வந்து நம்ம வந்து அந்த இறப்புக்கு வந்திருப்போம். அவங்க வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே டைமில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் திதி ஆயிடுச்சு. டைம் உடனே தெரியல வந்துச்சு. எஸ், அதுக்கிட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஒரு வருஷம் திதி வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப எவ்வளோ நம்ம முக்கியமானதோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இறந்தவங்களுக்கு வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திர கீர்த்தனம் பண்ணுறது அதை விட கூட உண்மையானது. ஓகேவா? அப்போ நம்ம ஒரு ரொம்ப நேரம் இல்லை, ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம கொஞ்சம் விஷயம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஆத்மாக்காக ஸ்ரீதர் குருவுக்காக நம்ம வந்து ஒரு 2 ஸ்லோகத்தை படிச்சுட்டு அவருக்காக படிப்போம். ஓகே, எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. சாப்டர் 8 இது. अंतकाले च मामेव शरणमुक्त्वा कलेवरं या प्रयाति मद्भावं यान्ति यत्र संशयः अंतकाले च मामेव स्मरन्मुक्त्वा कलेवरं या प्रयाति मद्भावं याति नश्यत्र संशयः अंतकाले च मामेव स्मरन्मुक्त्वा कलेवरं या प्रयाति मद्भावं याति नश्यत्र संशयः. यम आराध श्लोक है. यम यम व्यापी स्मरण भावम त्यक्त अन्ते कलेवरम तम तम ये वैति कौन्तेय सदा तद्भाव भावितः. यम यम वापि स्मरण भावम त्यक्त अन्ते कलेवरम तम तम एवैति कौन्तेय सदा तद्भाव भावितः. यम यम वापि स्मरण भावम त्यक्त अन्ते कलेवरम तम तम एवैति कौन्तेय सदा तद्भाव भावितः. ஓகே, முதல்ல சொன்னதுக்கு மொழிபெயர்ப்பு தமிழ்ல எல்லாம் சொல்லுங்க. மேலும் தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை கிருஷ்ணரை மட்டுமே எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகிறான். இதில் சிறிதும் சந்தேகமில்லை. ஆறாவதோட ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்நிலையை அவன் அடைகிறான். தென் இப்போ சொல்ற மாதிரி 18வது அத்தியாயம் பார்த்தோம். सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वां सर्वभावेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः. सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वां सर्वभावेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः. सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वां सर्वभावेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः. என்ன சொல்லுங்க? எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக.
உன்னை எல்லா பாவ விளைவுகளில் இருந்தும் நான் விடுவிக்கின்றேன். பயப்படாதே. எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக. உன்னை எல்லா பாவங்களில் இருந்தும் நான் விடுவிக்கின்றேன். பயப்படாதே. எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக. உன்னை எல்லா பாவங்களில் இருந்தும் நான் விடுவிக்கின்றேன். பயப்படாதே. ஓகே, சரி. ஒரு சின்ன விஷயம், அதாவது வந்து என்னதுன்னா, இப்போ வந்து யார் வந்து இப்போ இறந்துருக்காங்களோ இல்லை உடலை விட்டுட்டாங்களோ, அது யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது எந்த மதத்தாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஓகே, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நிறையா வந்து சடங்குகள் இருக்கும், நிறையா வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு ரிச்சுவல் இருக்கும், ஒரு ஃபேமிலிக்கு தனித்தனி போட்டியில் இருக்கும், ஒரு சம்பிரதாயத்துக்கு தனித்தனியாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா வந்து அங்கே என்ன கொஞ்சம் அமைதியாக வந்து கொஞ்சம் அவ்வளோ நேரம் மாதிரி அவங்க சொல்லுங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக சொல்லுங்க. எல்லாரும் யாரும் முடியும் உள்ள தொங்க சொல்லுங்க. அப்போ வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம வந்து சடங்குகள் நிறைய விஷயங்கள் செய்தாலும் ஓகே மாதிரி உட்காருங்க வந்து ரிலாக்ஸாக உட்காருங்க முதல்ல நீங்கள், ஓகேவா? இதுதான் முக்கியம். அப்புறம் பிறகு எல்லாம் இது வைங்க, முதல் கொஞ்சம் உட்காருங்க. அஸ்வினி மாதிரி கொஞ்சம் உட்காருங்க வந்து, ஓகே? அப்படி யாராச்சும் வந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணாமல் போய் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் உட்காருங்க. ஓகே, அப்போ எவ்வளோ பெரிய சடங்குகள் நிறையாவே இருக்கும். ஒரு இடத்துல ஒரு சடங்கு செய்வாங்க. நான் வந்து எஸ்பியோட டைப்பிங்கில் உள்ள இறப்புக்கும் போயிருக்கேன். டைப்பிங்கில் இறப்பு நடக்கும்போது அங்கே கொஞ்சம் வேறு மாதிரி செய்வாங்க, ஒரு இடத்துல ஒரு வேறு மாதிரி செய்வாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு வேறுபாடு இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஒரே மாதிரி செய்யறது கிடையாது, ஓகேவா? அது எப்படி இருந்தாலும் சடங்குகளை தாண்டி நம்ம வந்து இறப்பு காலகட்டத்தில் அதே சமயத்தில் அவங்களுடைய ஒவ்வொரு வருஷம் திதி வரும்போது, தவசம் வரும்போது, எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து எதை செய்கிறோமோ இல்லையோ அவங்களுக்கு நல்ல படையில் அவங்களுக்கு சாப்பாடுலாம் வைக்கலாம். அப்போ பிறகு வந்து அவங்களுக்கு வந்து யஜ்யம் வளர்க்கலாம், என்ன வேணால் செய்யலாம். முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, பகவானுடைய இந்த பகவத்கீதை படிக்கிறது, ஓகேவா? இப்போ நம்ம இந்துக்களாக இருக்கிறோம், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேதங்கள் எப்படி வரப்பட்டுச்சு? வேதங்கள் எப்படி வரப்பட்டுச்சு? இப்போ வேதங்கள் எதுக்குங்க? வேதங்கள் இருக்கிறதுனால தான், வேதங்கள் இதிகாசங்கள் இருக்கிறதுனால தான் நம்ம பண்ணுற மந்திரங்கள் இதெல்லாம் அதுக்குள்ள தான் இருக்கு. வேதங்கள் எங்கே வரப்பட்டுச்சு? பகவான் மூச்சு காத்து, ஓகே, பகவான் மூச்சு காத்துல வேதங்கள் வரப்பட்டுச்சு, ஓகேவா? அதே போல கங்கை எங்கேருந்து வரப்பட்டுச்சு? கங்கை வந்து போய் எல்லாம் குளிக்கிறாங்க, எல்லாம் வந்து பாவங்கள் போகும் சொல்றாங்களா இல்லையா? ஓகே, இப்போ கங்கை வந்து எங்கே வரப்பட்டுச்சு? கல்யாணம் வந்துச்சு, கங்கை எங்கே வரப்பட்டுச்சு? கங்கை பகவானுடைய திருவடி பாதத்திலேருந்து, பகவான் காலிலேருந்து வரப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சிவபெருமான தலையில தூக்கி பாட்டினாரு, பிறகு பூமிக்கு வந்துச்சு, ஓகேவா? வேதம் எங்கேருந்து வரப்பட்டுச்சு? பகவானுடைய மூச்சு காத்து. கங்கை எங்கே வரப்பட்டுச்சு? பகவானுடைய பாதத்தில் வரப்பட்டுச்சு. அதே போல பகவத்கீதை எங்கே வரப்பட்டுச்சு? பகவானுடைய திருவாய், அதான் பகவத்கீதா, பகவான் வாயிலேருந்து, ஓகேவா? நம்ம பகவானுடைய காலடியில் வரக்கூடிய கங்கையில போயிட்டு நம்ம குளிக்கிறோம், வெரி குட். பிறகு பகவானுடைய வேதங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் படிக்கிறோம், வெரி குட். அதே போல அதெல்லாம் எவ்வளவு ரொம்ப நல்லதோ அதோட பல மடங்கு நல்லது வந்து பகவான் டைரக்டா சொல்லக்கூடிய அவரோட டைரக்டான வார்த்தை, ஓகே, புரியுதா? வந்து அதான் வந்து ரொம்ப 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 நல்லது. அதனால வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் மேனேஜ் பண்ண ரொம்ப நல்லது. இப்போ உதாரணத்துக்கு காலையில் வந்து எங்கேயும் சாயந்தரம் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. வந்து அந்த ஆத்மாவுக்கு எந்த இடத்துல அவங்க வந்து எங்கே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மகா மந்திரம் கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணும். வேறு எந்த டவுட்டுக்கு தேவையே இல்லை, ஓகேவா? பகவான் என்ன சொல்கிறாரு, அதனால நான் வந்து இப்போது ஒரு வாட்டி படிப்பேன், ஏதாவது இங்கே 2 3 வாட்டி படித்தேன். அந்த காலேஜா மாமியம் யார் வந்து எம் பாவி ஸ்மரன் பாவம், ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐஎம்என் அந்நிலையை அவன் அடைகின்றார், ஓகே? இப்போ பிரபு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஐசியூ தான் வந்து இருந்தார். ஐசியூவில் இருக்கும்போது நம்ம டிவோட்டிகள் நம்மலாம் போய்ட்டு, எஸ்பெஷலி நானும் மாதிரிலாம் போயிட்டு ஒரு ஆளை போய்ட்டு உள்ளே போய்ட்டு நம்ம பகவானுக்கு நாம சொன்னோம், ஹரே கிருஷ்ணா அந்த மந்திரத்தை வந்து படிச்சு வந்தோம், ஓகேவா? அவங்க சில பேர் வந்து வாழ்ந்த காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து நாம சொல்லிருக்கலாம், இல்லை சொல்லாமல் விட்டுருக்கலாம். ஆனால் அவங்க கூட இருக்கிற நம்ம பகவான் நாம சொல்லும் போது இங்கே நான் சொல்ல என்ன சொல்றாரு, அவன் ஐயமின் நிலை அடைக்கின்றான், கண்டிப்பாக அவளுக்கு நற்கதி கிடைக்கும், கண்டிப்பாக நல்ல ஒரு கதி கிடைக்கும்.
அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலச்சை மாமேவ, மேலும் தனது வாழ்வு இறுதி காலகட்டத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கை அடைக்கின்றான். எஸ், நம்ம வந்து யாரு வந்து நம்ம என்ன பண்ணினாலும் பிரச்சனை இல்லை, முடிஞ்சதாக விட்டுடணும். இனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பகவான் நாமத்தை நல்ல நாமச்சிங்க. பகவான் நாமம் சொல்றதுனால வெறும் வந்து இதை ஹரே கிருஷ்ணாலாம் சொல்லணும் கிடையாது. புரியுதாமா உங்களுக்கு? யார் வேணாலும் சொல்லலாம் ஹரே கிருஷ்ணா மந்திரம். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா யாரு வேணாலும் சொல்லலாம். இது வந்து சிவபெருமான் வழிபடவும் சொல்லலாம், முருக வழிபடவும் சொல்லலாம், விநாயகர் வழிபட சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? இதுக்கு யாருக்கும் வந்து காசோ இல்லை 20 கொடுங்க 30 கொடுங்க சொல்லலை. இந்த மந்திரம் வந்து இஸ் மகா மந்திரம். ஓகே, எல்லாரும் சொல்ல வேண்டியது. ஓகேவா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலியுகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரம். அதனால ஹரிநாம ஹரிநாம ஹரிநாமவை கேவலம் கலோ நாஷ்டியேவ 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 கதிர் அன்னைதான். இந்த பகவான் நாம தவிர்த்து வேற வழி இல்லை, வேற வழி இல்லை, வழி இல்லை. அதனால நம்ம எங்கே போனாலும், எங்கே 3 மணிக்கு போனாலும், நம்ம எவ்வளவு வேணாலும் யஜ்யங்கள், எவ்வளவு வேணாலும் நம்ம வந்து என்ன சொல்லுங்க, என்னென்னமோ பண்ணலாம். நிறைய இடத்துல ஒரு சடங்குகள் சம்பிரதாயங்கள் ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரியாக இருக்கும். நீங்க இதே ஒரு யஜ்யத்தை ஒரு இடத்துக்கு நீங்க காசிக்கு போனீங்க, காசியில வேற மாதிரி செய்வாங்க. நீங்க வந்து கயாவுக்கு போனீங்க, கயால வேற மாதிரி இருக்கும். நீங்க அடுத்து வந்து இன்னொரு சில இடத்துக்குலாம் போனீங்கன்னா ஒரு இடத்துலயும் ஒரு டைப்ல இருப்பாங்க, செய்வாங்க. கண்டிப்பா ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஆனா மாறாது ஒரே விஷயம் வந்து பகவான நாமம். ஓகேவா? எப்படி யஜ்யத்துக்கு இப்ப யஜ்யம் கூட யார் அனுபவிக்கிறா? போக்தாரம் யக்கே தபசாம் சர்வலோக மகேஸ்வரம். அதாவது யஜ்யமே நான் தான் அனுபவிக்கிறேன். பகவத்கீதை பகவான் சொல்றாரு, இந்த யஜ்யம் பண்றது எல்லாமே எனக்கு தான். ஆனா பகவான் டேரக்ட் என்ன சொல்றாரு, நீ என்னோட நாமத்தை பண்ணு, நம்ம என்ன வேணாலும் யஜ்யம் பண்ணலாம். ஓகே, பண்ணிட்டு முடிச்சோன்னே அதோட சேர்த்து நம்ம பகவான் நாமத்தை படிக்கணும். ஓகே, பகவான் நாமம் இருக்கணும். பகவான் நாமம் இருந்தால் தான் கம்ப்ளீட் ஆகும். நான் வந்து பில்டிங்கை வந்து கல்லெல்லாம் வச்சு கட்டிட்டேன், பில்டிங் வந்து கல்லெல்லாம் வச்சு கட்டிட்டேன். நான் எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாம் டைல்ஸ்லாம் போட்டு எல்லாம் ஓகே வச்சு, ஆனால் மேலே வந்து நான் வந்து கூரை அந்த கும்பம் போடணும், என்ன ஆகும்? பாதுகாப்பமாக இருக்குமா பிறப்போ? ஒன்றுமே இல்லை. அதே போல் நம்ம என்ன பண்ணாலும், என்ன மாதிரி ஃபங்க்ஷன் செஞ்சாலும் அதில் ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் இருக்கணும். இப்போ ரீசனாக வந்து இப்போ பக்தி மண்ணில் பக்தி மண்ணில் ரீசனாக வந்து இப்போ ஒரு ஜோடிக்கு வந்து இப்போ வந்து ரிசப்ஷன் செஞ்சாங்க. அவங்க கல்யாணம் பண்ணாங்க, ரிசப்ஷன் செஞ்சாங்க. ஓகே, அப்போ வந்து அவங்க வரும்போது நம்ம ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் என்னன்னா கல்யாணத்தில் போயிடும் ஹரே கிருஷ்ண மகா மந்திராவா? எஸ், நீங்கள் பாட்டு போட்டுக்கலாம், நீங்கள் வீட்டில் என்ன வேணால் வீட்டில் போட்டு நீங்கள் இது பண்ணலாம். பட் கோயில் வரும்போது நீங்கள் ஹரே கிருஷ்ணா, ஏன்னா வாழ்க்கையின் துவக்கமிடம் உண்மையிலேயே மாதாஜி, வாழ்க்கையின் துவக்கமிடம் அங்கே பகவான் நாமம் இல்லைன்னா அங்கேவே கோளாறா இருந்துச்சுன்னா எப்படி? அதனால தான் எங்கே இருந்தாலும் நம்ம பகவான் நாமத்தை நம்ம படிக்கணும். ஓகே, அப்போ இறப்பு இருந்தாலும் சரி, ஒரு பிறப்பு, ஒரு பேபி பிறந்தாலும் சரி, ஒரு கல்யாணம் பண்ணாலும் சரி, ஒருத்தன் சீக்கிரம் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் படிக்கணும். ஆனால் பிரபு எனக்கு தான் நான் நல்லா இருக்கேனே, நான் இதெல்லாம் வந்து படிக்கலாம், பிரச்சனை இல்லை நினைப்பாங்க. இதெல்லாம் வந்து முக்கியமான இடம். பிறக்கிறது, இறக்குறது, அந்த சீக்கிரம் இருக்கிறது முக்கியமான இடம், படிக்கணும். சும்மா உடம்பு கை கால் நல்லா இருக்குங்க, இப்பயும் அந்த டைம்லேயும் நம்ம பகவான் நாம சொல்லணும். ஒன்றுல 108 மாலை வச்சுட்டா போதும், 108 மாலை மணி இருந்தாலே போதும். நீங்கள் வீட்டில் உட்காந்து ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜஸ்ட் ஏன்னா இந்த நாமத்தின் மூலியமாக நம்மளோட மனசுல இருக்க அழுக்கெல்லாம் போகுது. மனசுல அழுக்கெல்லாம் வெளியாகினாதான் நம்ம யாரும் நம்மளுக்கு புரிய வரும், நம்ம எதுக்காக இந்த பூமியில் வந்திருக்க புரிய வரும், நம்மளுடைய எல்லா வகையான பிரச்சனை தீரும். நான் வந்து இதை கேட்க மாட்டேன், இதை செய்ய மாட்டேன்னா, பட் அதான் பகவான் சொல்றாரு பகவத்கீதை, அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இதி மன்னியதே. அதாவது வந்து அகங்காரமா இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், என் பேச்சை கேட்காத ஆத்மாக்கள், அவங்க நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்னோட சக்தியாக இருக்கக்கூடிய மாயாதேவி அவங்க கண்டிப்பா வந்து தண்டனை கொடுப்பாங்க. அப்போ அது சும்மா ஒரு குட்டி கதை வந்து என்னன்னா, எல்லாரும் கேட்டிருப்பீங்க, அஜாமிலன் கதை. ஓகேவா? எப்பயுமே வந்து இந்த மாதிரி தவசம், இந்த மாதிரி இறப்பு, நான் பாடி பக்கத்தில் பாடி இருக்கிற பக்கத்துல இருந்து கூட காசு கொடுத்துருக்கோம் நாங்கள், அதெல்லாம் ஒன்றும் நம்மளுக்கு பெருசு இல்லை. பட் அஜாமிலன் கதை வந்து நிறைய பாட்டி கேட்டிருந்தாலும் இந்த மாதிரி வந்து இறக்க இந்த மாதிரி தவசம் இறப்பு இடத்துல வந்து அஜாமிலன் கதை பேச ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் இன்னொரு கதை இருக்கு, கஜேந்திர மோக்ஷம். கஜேந்திர மோக்ஷம் பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஆத்மாக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்களோ அவங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கும். பக்தி பண்ணியிருந்தாங்கன்னா ஒன்றும் நல்லா, அறவே பக்தி பண்ணல, பகவானுடைய நாமத்தும் சொல்ல ஒன்றும் பண்ணலன்னா, கஜேந்திர மோக்ஷம் படித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னது நல்ல ஒரு நற்கதி கிடைக்கிறதுக்கு. ஆனால் எதுவுமே பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாது, இதை படித்தா நடக்கணும், பக்தியோடு பண்ணணும். ஓகே, கஜேந்திர மோக்ஷம் அது வந்து என்னதுன்னா, அதாவது ஒரு ராஜா
ஒரு ராஜா, சிம்பிளா சொல்றேன், ஒரு ராஜா என்ன ஆகிட்டாரு, அவர் வந்து சாபம் கிடைச்சிச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து சரி அதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யானைகள் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புராண கதை இது. கஜேந்திரன் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய யானை. அந்த யானை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது கூட பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு கேங் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் போயிட்டு அங்கே குளத்துல குளிக்கிறது இந்த மாதிரி தான். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு வந்து அவங்க வந்து கஜேந்திரனோட அந்த கூட்டம் வந்து அந்த குளத்துக்கு போகும்போது அந்த குளத்துல ஒரு தாமரைப்பூ இருக்கு. அந்த தாமரைப்பூ அந்த குளத்துல இருக்கும்போது, அந்த லோட்டஸ் அந்த குளத்துல இருக்கும்போது, சரி அதை போய் பிக்கலாம் சொல்லிட்டு அந்த கஜேந்திரன் வந்து போறாரு. அப்ப கஜேந்திரன் வந்து ஏன் மற்ற யானை போடல, அவர் ஏன் போய் பிக்க போறாரு, நான் சும்மா அழகுல இதை வந்து நம்ம வந்து பகவானுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். எப்படிங்க யானைக்கு எப்படிங்க அவ்வளோ அறிவு வந்துச்சு கடவுளை கொடுக்கணும் சொல்லி? பிகாஸ் யானை வந்து ஏன் பகவான் விஷ்ணுக்கு ஏன் கொடுக்கறதுக்கு அந்த போனுச்சுன்னா, அது முற்பிரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ராஜா, ஒரு சாபத்தினால அவர் என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு யானையை வந்து பிறந்திருப்பாரு. ஓகேவா? ஆனா அவர் யானையா இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த முந்தைய பிரிவியோட ஞாபகம் அவர்கிட்ட இருக்கும். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் அந்த தாமரைப்பூவை வந்து அவர் எடுத்து பகவானுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாமரைப்பூ எடுக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்டெப் பண்றாரு. அந்த யானை வந்து தன்னோட தும்பிக்கை அந்த இதை வந்து இது பண்ணது கிடைக்கல. அவர் இன்னும் 2 ஸ்டெப் உள்ள ஆகுறாரு. ஒரு 4 ஸ்டெப் உள்ள ஆகினோடனே அப்ப யானை வந்து என்ன பண்ணிருச்சு, அந்த தாமரைப்பூவோட அந்த தண்டை வந்து பிடிச்சிருச்சு. பிடிச்சிட்ட பிறகு அங்க போய் எடுத்துட்டோன்னே எடுக்கிற நேரத்தில் என்ன பண்ணுச்சு, அந்த குளத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய முதல்ல என்ன பண்ணுச்சு, அந்த யானையோட காலை பிடிச்சிருச்சு. அப்ப அந்த யானை காலை பிடிச்சோன்னே யானை வந்து பண்ணி கத்த ஆரம்பிச்சு. யானை கத்த ஆரம்பிச்சோன்னே வந்து நாராயண கத்த ஆரம்பிச்சு. ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரு, யானை வந்து யாரு, ராஜா. அப்ப அவருக்கு வந்து பகவானுடைய பக்தரும் கூட. ஆனா என்ன ஆச்சு, ஒரு என்ன சொல்றது, ஒரு இதனால சாபத்தினால ஒரு யானை வந்துட்டாரு. அப்ப என்ன ஆச்சு, அவர் வந்து நாராயண கத்தும் போது அந்த கீழே இருந்த யானை இந்த முதல்ல என்ன பண்ணுச்சு, முதல்ல வந்து ஃபுல்லா வந்து காலை பிடிச்சிக்கிச்சு. அவர் வந்து நாராயண கத்துறாரு. இது எவ்வளவு நாளைக்கு போகுதுன்னா, இது கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் வரைக்கும் இந்த காலை பிடிச்சிட்டு அந்த முதல் விடமாட்டு சொல்லி சாஸ்திரம் சொல்லப்படுது. ரொம்ப நாள் ஆச்சு. யானோட கால் வந்து சின்னதாயி அதோடைய அந்த இதெல்லாம் ரத்தம்லாம் போய் கால் சும்மா அந்த முதலையும் வந்து விடவே மாட்டுது. அப்ப என்ன ஆச்சு, பகவான் என்ன பண்றாரு, உடனே வராரு. அந்த உடனே வர்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே பூலோகத்துல இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா வருஷங்கள் ஓடிச்சு, பல வருஷம் ஓடுது. அப்ப பகவான் வர்றாரு. பகவான் வந்தோடனே என்ன பண்றாரு, தன் பக்தரை காப்பாத்துக்காக நேரா வந்து சுதர்சன சக்கரத்தை விடுறாரு. சுதர்சன சக்கரம் விட்டோடனே முதல்ல என்ன பண்றாரு, அந்த முதலையோடைய வாய் அந்த கழுத்துல வந்து வெட்டுறாரு. கழுத்துல வெட்டினோடனே அதுக்கப்புறம் வந்து அந்த முதலே வந்து வேற யாருன்னா, முதலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான அவரும் வந்து ஒரு தேவர் தான், ஒரு டெமிகாட் தான். அப்போதான் வந்து என்ன பண்ணுது, 2 பேத்துக்கும் நான் வந்து அந்த யானையா இருந்த அந்த ராஜாவுக்கும் வந்து யானை போடியிலேருந்து ராஜா போடிக்கு வந்துட்டாரு. அந்த முதலையா இருந்தவரும் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு தேவரோடைய போடிக்கு வந்துட்டாரு. அப்போ 2 பேருக்கும் முக்தி கிடைக்குது. அப்போ இந்த கதையில நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா எதனால வந்து இப்போ அவர் வந்து சுதர்சன சக்கரத்தை விட்டு தான் சாவடிக்கணுமா? ஏன் மேலேருந்து அவருக்கு சுற்றி அவர் வந்து மேலேருந்து பார்த்தா நடக்காதா? எதனால அவர் சுதர்சன சக்கரத்தை விட்டுறதுக்காக மேலேருந்து கீழே கருடன் வழியாக கீழே இறங்கி வந்து எதுக்காக அந்த முதலை சாவடிக்கிறாரு? ஏன் அங்கேருந்து சாவடிக்க முடியுதா? ஏன் எதனால அவர் சுதர்சன சக்கரம் விட்டாரு? கேட்கறது புரியுதா? புரியுதா உங்களுக்கு? எதனால சுதர்சன சக்கரம் விட்டாரு மதாஜி தெரியுமா? வந்து கஜேந்திர மோட்ச கதை கேட்டிருக்கீங்களா? அது ரொம்ப பெரிய கதை. இது வந்து சும்மா ஷார்ட்டா சொல்றேன். எதனால சுதர்சன சக்கரம் விட்டாரு பேசி வந்து உணர்வு வைக்கிறதுக்காக. சரி, ஓகே. வேற எதுக்காக சுதர்சன சக்கரத்தை விட்டுருக்கா? அங்கேயும் வைகுண்டத்துல இறங்கி மனுக்கட்டி என் கீழே இறங்கி வராரு. இல்லையா? நானே சொல்லிடுவா? இல்ல நானே பேசியிருந்தேன். அப்புறம் அப்படியே மங்கி அப்படியே சடன். அதனால உங்களுக்கு பேச வைக்கிறேன். இதனால வந்து சுதர்சன சக்கர இடத்துக்கு கீழே இங்கே வந்தாருன்னா, அந்த முதலைய வந்து வெட்டணும். ஆனா முதல்ல வந்து வேற யாரும் இல்லை. முதலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவம் பண்ணவர் தான். ஆனா அவருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விமோச்சனம், அதாவது முக்தி கிடைக்கல. அவருக்கு வந்து எப்படி பார்த்தாலும் அவருக்கு வந்து முக்தி கிடைக்காது. அப்ப அதனால என்ன பண்றாரு, பகவான் வந்து எதுக்காக கீழே இங்கே வர்றாருன்னா, சுதர்சன சக்கரத்தை விடும் போது அதுக்கு முன்னாடி அவர் ஏன் வந்து அவர் அந்த முதல்ல வந்து ஏன் காலை பிடிச்சிருப்பாருன்னா, இது ஒரு பின்னாடி ஒரு தத்துவமே இருக்கு.
இந்த இந்த யானையா இருக்கக்கூடியது வந்து யாரு? இல்ல, யானை வந்து யாரு? ராஜா. ராஜா வந்து ஒரு டிவோட்டி, ஒரு பக்தர், ஒரு வைஷ்ணவர். இந்த முதல்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா, இந்த முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பாவம் பண்ணவர். ஆனா அந்த முதலுக்கு தெரியும் இந்த யானைக்கு வலிக்குது, நம்ம வந்து விட்டுறோம்னு. ஆனா யான் வந்து விடலைன்னா வைஷ்ணவர் யாருன்னா கஜேந்திரன். அந்த கஜேந்திரனோட காலை புடிச்சுக்கிட்டா நம்மளுக்கும் வந்து பகவானோட கருணை கிடைக்கும், அந்த 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 முரசி கிடைக்கும். அதனாலதான் பகவான் விஷ்ணு மேலேருந்து கீழே இறங்கி வந்து அந்த ஒரு தர்ஷனம் கொடுக்குறாரு. அதுக்காக மேலேருந்து கீழே இறங்கிறாரு. அவர் வந்து காப்பாற்ற ஒரு கஜேந்திரன் வந்து காப்பாத்திட்டு இவர் வந்து முடிஞ்சு போட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா தன்னுடைய காட்சி தர்ஷனம் கொடுக்கறதுக்காக தான் அவர் மேலேருந்து வைக்கணும் கீழே இங்க வராரு. அந்த தர்ஷனம் யாருக்கு கிடைக்குதுன்னா கஜேந்திரன் கிடைக்குது. அதே சமயத்துல அந்த முதலியா இருக்கக்கூடிய அந்த பாவம் பண்ணவருக்கும் கிடைக்குது. ஏன்னா இது என்னன்னா, எப்ப நம்ம வந்து ஒரு நல்ல சங்கத்துல, நல்ல கூட்டணி, நல்ல பக்தரோட சங்கத்துல இருக்கிறோமோ நம்மளுக்கும் அந்த நல்ல சங்கம், நல்ல பக்தி, அந்த நல்ல பழக்க வழக்கங்கள், பகவான் கருணை கிடைக்கும். ஓகேவா? சூரியன் வந்து எல்லா இடத்துலயும் அடிக்குது. ஓகேவா? அது பாரம் பற்றி பார்க்கறது இல்லை. அதே போல பகவான் கருணையும் எல்லாரும் கிடைக்கும். அப்ப எப்படிப்பட்ட பாவம் பண்ணாலும் இந்த மாதிரி நாம சங்கீதன், இந்த மாதிரி பகவான் கதைகள் கேட்கும்போது நம்ம உள்ள வரும்போது பிடிக்குதோ பிடிக்கலையோ உள்ள உட்காரும் போதே உங்களுக்கு வந்து 1 கிரெடிட் 2 கிரெடிட் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இது இந்த பிரிவில் இல்லைன்னா அடுத்த கண்டிப்பா உங்களுடைய பகவானோட பக்தராக கொண்டு வரும். அதுக்காக நம்ம மற்றவங்களை வந்து வெறுக்கணும் சொல்லல. இப்போ விநாயகரை வெறுக்கணும், விநாயகர் முருகரை வெறுக்கணும் சொல்லவில்லை. நம்ம அது என்ன பண்ணாலும் இதோட சேர்த்து நம்ம வந்து பகவான் நாம சொன்னா சரி. அன்னாடிக்கு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே நாம சொன்னாலே போதும். அது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கஜேந்திரன் வந்து இங்க வந்து இந்த 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 வீட்டுல வந்து கஜேந்திரன் வந்து யார் தெரியுமா? இந்த வீட்டுல யார் கஜேந்திரன்? இப்ப இந்த கதையை நம்ம இங்க வந்து இது எக்ஸாம்பிள் கொடுக்கணும். இந்த வீட்டுல யார் கஜேந்திரன்? சஸ்வினா. சஸ்வின் வந்து கஜேந்திரனோட குட்டி கூட கிடையாது. கஜேந்திரன் யாருங்க? கஜேந்திரன் சொல்றது இங்க வந்து அந்த பகவானுடைய எங்க போறீங்க? இருங்க உங்க வீடு தானே, அப்பா போய்க்கலாம். கஜேந்திரன் சொல்றது வந்து யாருன்னா அங்க பக்தர், இங்க வந்து பகவானோட கருணை. ஓகேவா? இங்க கஜேந்திரன் வந்து பகவத்கீதா, பகவான் நாமம், இதான் கஜேந்திரன். ஓகேவா? இப்ப முதல்ல வந்து யாரு? இங்க முதல்ல யாரு? இப்ப முதல்ல யாருங்க? நம்ம எல்லாருமே முதல்ல, நம்ம எல்லாரும் முதல்ல. இப்ப நம்ம வந்து இப்ப எப்படி முதல்ல வந்து எப்படி கஜேந்திரனை புடிச்சிச்சோ அப்புறம் பகவான் கருணை கிடைச்சிச்சா? கருணை யாரு கிடைச்சிச்சு? வெறும் கஜேந்திரன் மட்டும் கிடைச்சு? முதல்ல சேர்த்து கிடைச்சு. அதே போல இது வந்து பகவத்கீதா ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கஜேந்திரன். திஸ் இஸ் தி philosophy. நம்ம எல்லாம் முதல்ல அந்த பகவான் மந்திரத்தையும் இந்த புக்கையும் இந்த பகவத்கீதை புடிச்சிக்கும் போதே பகவான் வந்து பகவத்கீதையும் மந்திரத்தையும் பார்க்கும் போது நம்ம மேலேயும் நம்மளுக்கு கருணை கிடைக்கும். கதை புரியுதாமா? நம்மளாம் வந்து யாரு? முதல்ல கொர்கோடைல். ஓகேவா? நான் வந்து முதல்ல. அப்ப நம்ம வந்து இந்த கஜேந்திர மாதிரி இருக்கக்கூடிய பகவத்கீதா இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை புடிச்சுக்கணும். இஸ் வைஷ்ணவா. ஓகேவா? இப்ப இது நம்ம வந்து இந்த மந்திரத்தை இதை சொல்லி இருக்கும் போது பகவான் கருணை கிடைக்கும் நம்மளுக்கு. எப்படி வந்து இந்த கஜேந்திரன் காட்சி கொடுத்தாரோ அதே போல முதல்ல கிடைச்சோ, அதே போல இந்த மகா மந்திரத்து மூலியமா பகவான் காட்சி கொடுக்கும் போது நம்மளுக்கு கருணை கொடுக்கும்போது நம்மளுக்கும் சேர்த்து கிடைக்கும். புரியுதா? அதனால அன்னாடிக்கும் யார் அறவே பண்ணலையோ, யார் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை வீட்டுல பண்ணலையோ, யார் பண்றேன்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து ஏமாத்துறாங்களோ, இல்ல வந்து யாரெல்லாம் வந்து பண்ணாம வீட்டுல எல்லாரும் வந்து பொய் சொல்றாங்களோ, இந்த மாதிரி எல்லாரும் வந்து என்னது என்னையோ இல்ல பகவத்கீதையோ இல்ல புரோபாத ஏமாத்தல. யாரை நம்ம ஏமாத்துறோம்? நம்மளே ஏமாத்துறோம். இதெல்லாம் பதில் கரெக்டா சொல்லி கண்டிப்பாரு. அதனால வந்து அன்னாடிக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து புரோபாத ஒரு விஷயம் சொல்லிப்பாரு. அன்னாடிக்கு உன்னால சாப்பிட முடியுது, அன்னாடிக்கு உன்னால வந்து குளிக்க முடியுது, அன்னாடிக்கு உன்னால வந்து என்னென்ன பண்ண முடியுது. அதோட சேர்த்துக்கோ இந்த காலகட்டத்துக்கு அன்னாடிக்கு நம்மளால போன் பைக்க முடியுது. ஆனா வந்து நம்மளுடைய பகவானுடைய நாமத்தை நம்மளால சொல்ல முடியல. அது சொன்னா நம்ம எப்பங்க எனக்கு நன்மை கிடைக்கும்? உடனே கிடைச்சிருமா? உடனே கிடைக்குமா கேட்டா அது கிடையாது. ஏன்னா பகவான் உடனே கொடுக்க மாட்டாரு. நம்மளுக்கு திடீர் ரசம், திடீர் உப்புமா, திடீர் பாயாசம் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நம்ம நினைக்கிற நம்ம கிட்ட ஏன் நம்ம அகங்காரம் விடாதுமா? நம்ம ஏன் அகங்காரம்? நம்ம ஏன் வந்து அகங்காரமானுங்க? ஏன்னா எல்லா இடத்துலயும் நம்மளோட ஆட்சியும் நடக்கணும், எல்லா இடத்துலயும் நான் சொல்றது நடக்கணும். அதுவே அப்படியே கடவுள்கிட்டையும் போயிடும். நான் சொல்றப்ப நீ எனக்கு உதவி பண்ணு, நான் சொல்றப்ப நீ வந்து செய்யி. அதனாலதான் நம்ம அகங்காரம். பகவான் அவர் கொடுப்பாரு. நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னது? பகவானுடைய
ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை அன்னாடைக்கும் சொல்லணும், தினமும் சொல்லணும். ஓகேவா? நம்பிக்கையோடு சொல்லணும், ஏமாத்தாம சொல்லணும். அப்ப கண்டிப்பா பகவான் கருணை கொடுப்பார். அந்த கருணை மூலமா என்ன நடக்கும்? நம்மளுக்கு என்ன நடக்கும்? அந்த கருணை கிடைச்சா நமக்கு என்ன நடக்கும்? என்னது சீக்கிரம் வைக்கணும் வருமா? சீக்கிரமானா அப்ப என்ன மாதிரி சொல்ல வரீங்க நீங்க? பகவான் கருணை கிடைச்சா என்ன கிடைக்கும்? பக்தியா? பக்தி 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 ஓகே, பக்தி கிடைக்கும். முக்கியமான விஷயம் வந்து என்ன ஆகுதுன்னா, பகவான் கருணை கிடைச்சா பக்தி கிடைக்கும். அந்த பக்தி கிடைச்சுன்னா நம்ம பகவான் லோகத்துக்கு போகலாம். எப்பவுமே நம்ம வந்து பகவான் மறக்காம இருக்கலாம். ஓகேவா? நம்ம எந்த மூலைக்கு போனோம், எந்த உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம அடுத்த பிரிவு வந்து கண்டிப்பா பகவான் லோகத்துக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன் பகவான் லோகத்துக்கு போனோம்? ஏன் நான் அடுத்து சொர்க்க லோகத்துக்கு போக கூடாது? ஏன் பகவான் லோகம் போனோம்? அதான் ஏன் எடுக்கக்கூடாது? ஏன் சொர்க்க லோகத்துக்கு போலாமே? இந்த உலகத்துல வந்து துக்கம் 4 பிரச்சனை இருக்கு. 4 பிரச்சனை. என்ன பிரச்சனை? பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், birth, disease and old age. 4 பிரச்சனை இருக்கு. அதனால இந்த 4 பிரச்சனை பார்த்தீங்களா, நம்மள பிறந்தோம், அதே போல நம்ம இறப்போம், அப்புறம் நம்ம சீக்கு, அப்புறம் திருப்பி என்னது வயசாகும், திருப்பி நீங்க அடுத்த பிரிவு வரும்போது திருப்பி பிறப்போம், திருப்பி இறப்போம். அதனால சிவபெருமான் சங்கராச்சாரிய சொல்றாரு, புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் ஏ சம்ஸ்காரே பௌதுஸ்காரே கிருப்பையா பாரி பாரி முராரி. முராரி முகுந்தன் கிருஷ்ணா. அவருடைய நாம சொல்லுங்க. அதான் சொல்ற, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமதி. யார் சொல்றாரு? சங்கராச்சாரியா. அதான் சிவபெருமான் சொல்றாரு. அதனால வந்து நீங்க மகாமந்திரம் சொன்னா, ஐயோ முருகர் கோச்சுக்கு வராங்க, ஐயோ விநாயகர் கோச்சுக்கு வராங்க, இல்ல சிவபெருமான் கோச்சுக்கு வராங்க, கிடையாது. ராம ராம ராமேதி ராம நாமே மனோரமே சாச நாம சொல்லியம் ராம நாம வராரணே. அதாவது வந்து பகவான் நாம யாருன்னு சொல்ல சொல்லி புராணம் சொல்லப்படுது. ஓகே? அதனால வந்து அன்னாடி கண்டிப்பாக ஹரே கிருஷ்ண மந்திரத்தை படிங்க, அன்னாடி நாம சொல்லுங்க. யாரையும் வந்து கேட்கல, நம்மளை பார்க்கல, அதெல்லாம் சொல்லாம இருக்காதீங்க. அன்னாடிக்கு முடிஞ்ச வரைக்கும் நாம சொல்லுங்க. ஓகேவா? இதோட அடுத்த தவசத்துலாம் இந்த பிரபு வருவாரு, அப்ப பாத்துக்கலாம். ஓகேவா? எனக்கு எந்த இழப்பும் கிடையாது, நான் சொல்லிக்கிட்டு போயிடுப்பா. என்னோட வண்டி கரெக்டாக தான் ஓடுது. உங்களுக்கு வந்து நான் பகவான் கருணையால் நானும் ஹெல்ப் பண்றேன், நானும் சேர்ந்து பயணம் பண்றேன். அதனால யாரையும் வந்து பார்க்காதீங்க. உங்களுடைய நாமத்தை அன்னாடிக்கு சொல்லுங்க. சொல்வீர்களா? சொல்வீர்களா? ஓகே. ஹரே கிருஷ்ணா. நாம சங்கீதன் கி நமஸ்தே நரசிம்மாய. நம்ம என்ன பாட்டு பாடுறோம்? நரசிங்க பாட்டு பாடுறோம். நரசிங்க பாட்டு நம்ம எதுக்கு பாடுவோம்? நம்ம எதுக்கு பாடுவோம்? நரசிங்க பாட்டு எதுக்கு பாடுவோம்? நரசிங்க எதுக்கு நம்ம பாடுறோம்? நம்ம மதஜி எதுக்கு நம்ம நரசிங்க பாட்டு பாடுறோம்? வெறும் வந்து ப்ரொடெக்ஷன் மட்டும் கிடையாது. நரசிங்க மந்திரம் இஸ் வந்து ப்ரொடெக்ஷன். அண்ட் ஆல்சோ வந்து இந்த ஆத்மாக்கள் எங்க இருந்தாலும் பகவானோட கருணை கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? ஒன்னொன்று வந்து ப்ரொடெக்ஷன் தான். அதனால ப்ரோ என் வீட்டில் இன்னும் செக்யூரிட்டி இருப்பாலாம் கிடையாது. எப்பவுமே வந்து அவர் வந்து நாம சொல்லும் போது, பகவான் நாமத்தை அந்த நரசிங்க பாடும்போது அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு. அட் த சேம் டைம் நம்மளோடக்கு கருணை கொடுப்பாரு. இந்த ஆத்மா ஸ்ரீதர பிரபு எங்க இருந்தாலும் அவருக்கு நன்மை கிடைக்கும். நம்மளுக்கும் வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியாக்குவாரு. நரசிங்கத்தை வந்து நகத்தை பச்சா இது பண்ணாரு, இல்ல வேற கத்தி பச்சாரா? என்ன பச்சாரு? நகத்தை பச்சா. யாரு சாவடிச்சாரு? இரண்யகசிப்பு. இரண்யகசி சாவடிக்கிறாருன்னா, நீங்க நகத்தை பக்கிறாருன்னா, ஓ இரண்யகசி சாவடிச்சாரு அப்படி மட்டும் கிடையாது. அவர் ஏன் வந்து இப்படி செய்யறாருன்னா, நம்மளோட இருதயத்துக்குள்ள அழுக்குகள் எல்லாத்தையும் விளக்குவாரு. காம குரோத லோபமோ மத மாட்சரி, நமக்கு இருக்கிற போராம, இருக்கிற பேராசை, இருக்கிற எல்லா வகை அழுக்களையும் விளையாக்குவாரு. அதான் நரசிங்கோட தத்துவம். ஓகே? அதனால வந்து இவருக்கும் நன்மை கிடைக்கணும், அதே சமயத்தில் நம்மளுக்கும் வந்து மனசுக்கு அழுக்கெல்லாம் போகணும்னு சொல்லி எல்லாரும் உற்சாகமா பாடணும். ஓகே? இந்த வாயில வந்து முடிஞ்ச ரீல்ஸ் கேட்டோம்னா திருப்பி பாடணும், ரிப்பீட் பண்ணணும். ஓகே? நமஸ்தே நரசிம்மாய.
जय श्री भगवान श्री कृष्णचंद्र की जय, सुभद्रा महारानी की राधा गोपाल जी की जय, श्री कृष्ण बलराम की गौर प्रेमानंदे हरि बोल।